நம்பிக்கை அடிப்படையில் இறைவன் மீது பக்தியில் போய் ஜனவரி 1ஆம் தேதி பார்க்கறது ஒன்று, இந்த வருடமே நல்லா இருக்கணும்னு போய் பார்க்கறது தான் அதிகம். பிறந்துருச்சு இந்த வருஷம், போன வருஷம் நம்மளை வச்சு பொலன்னு பொழந்துருச்சு, இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பொழக்கிறதுக்கு முன்னாடியே உன்ட்ட வந்து நின்னுறேன், நீ பார்த்துக்க அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது ப்ராப்ளம் தான். இதே தான் பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போ நம்ம எதிரில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் காயமும் வலிகளும் வேதனைகளும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பேசுகிறதுனால அந்த காயமோ வலிகளுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு விஷயம்னா, நான் ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறேன்னா, காயத்துக்கு மருந்து வந்து ஒரு இதமான வார்த்தை இல்லை, முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆசையை தூண்டுறது கிடையாது. ஒரு 2 மந்திரத்தை கொடுத்து நீ போய் இந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருந்தனா உனக்கு காசு கிடச்சிரும்னா அதுவும் அந்த காயத்துக்கு மருந்து கிடையாது. புரியுதுங்களா? அந்த காயத்தெல்லாம் ஆற்றாது. நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு போயிட்டே இருப்பீங்க. காயம் காயமாக தான் இருக்கும். முதல்ல ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஒரு துறவி என்ன, ஒரு ஞானி என்ன சொல்லுவான் அப்படின்னா, காயத்தை ஆற்றுறதுக்கு மருந்தை போடு, அப்புறம் பார்த்துக்கலாம், சரி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். அதுதான் உண்மையான தீர்வு. அதுதான் அந்த மருந்து சொன்னீங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் விசாம தியானம் பண்ணுங்க, கேட்காதீங்க. என் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லை, சந்தேகம் இருந்துச்சுன்னா வடலூரில் அவரை பிடிச்சின்னா அவரே பிடிச்சிக்கோங்க. ஒரு நாள் அவர் உங்கள் காயத்துக்கு மருந்தை பல நாள் போட்டுக்கிட்டே இருக்கிறார் மருந்தான உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. காயம் ரொம்ப பெரிய காயம், மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கொஞ்சம் பெரிய தொடரும்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் காயம் ரொம்ப பெரிய காயமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு மருந்து போட வேண்டியதாக இருக்குது. இவ்வளோதான் விஷயம். அவரே பிடிச்சிக்கோங்க. ஒரு நாள் அவர் வந்து இந்த காயம் ஆறினோன்னா ஒரு தீர்வை வந்து காட்டுவார். புரியுதுங்களா? அவரே வந்து சொல்கிறது அதான் சொல்லுவார். இந்த காலத்துக்குள்ளே ப்ரெசன்ஸில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான்ப்பா, நீ போய் அதை பாருன்னு தான் சொல்லி தான் ஒரு வேலை நடக்கும். ஆனால் இருந்தாலும் ஒரு தனி மனிதனுக்கு உள்ளேருந்து தோணுனாதான் ஒருத்தரை வணங்கணும். கேட்டு வணங்குறது, பார்த்து வணங்குறதெல்லாம் நிற்காது. நீங்களாம் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. நிறைய பேர் இந்தியாவில் தோற்று போனதுக்கும் கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, பார்க்கறது கேட்கறது வணங்குவாங்க. எவன் உள்ளிருந்து தோணி வணங்கினவன் எவனுமே தோத்தது கிடையாது. கேட்கறது பார்க்கறதெல்லாம் டிவோட்டி, உள்ளிருந்து வந்துருச்சுன்னா சீடன். புரியுதுங்களா? அதுதான் வேணுங்கிறது. டிவோட்டியை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பக்தர்கள், டிவோட்டி, ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் வந்து கேட்டு பார்த்து வர்ற செயல். இது இருக்கக்கூடாது. உள்ள அப்படி ஒன்று தோணணும், அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது சேஞ்ச், அது மாற்றம், அதுதான் வேணும். அதுதான் உண்மையான செயல். அது இப்போ இவரெல்லாம் சிதம்பரத்துக்கு போனார், அவரெல்லாம் வந்து என்ன சொல்லப்பட்டது சொல்லுங்க? ஒரு வயல்வெளி, இது விளைஞ்சாணி, சிதம்பரத்துக்கு போயிடலாம் அப்படின்னா அவர் சொன்னவர் யார்? வேத மந்திரத்தில் பெரிய ஆள். அப்போ என்ன பண்ணுறாரு? கேட்டு பார்த்து இறைவனுக்கு வேலை செய்கிறவர். இவன் எப்படி உள்ளிருந்து வந்தவன் என்ன பண்ணிட்டான்? நாளை காலைல வயலே விளைஞ்சிருச்சு. அவன்தான், அதான் நந்தனார். அப்போ என்ன வேணாலும் பிரபஞ்சம் உள்ளே இருந்தவனுக்கு என்ன வேணாலும் பண்ணும். அப்போ என்ன பண்ணிடுச்சு பிரபஞ்சம்? அவன் என்னுடைய ஆள், என் சீடன், எனக்குரியவன். அவன் பார்த்து என்னை வணங்குறவன் கிடையாது, கேட்டு வணங்குறவன் கிடையாது, அவன் உள்ளிருந்து வணங்குறவன். அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் உள்ளே இருக்கிறான். உள்ள வேலை செஞ்சிருச்சுன்னா நீ வெளிமுகமாக எந்த வேஷமும் தேவையில்லை, எந்த ஆர்ப்பாட்டமும் தேவையில்லை. புரியுதுங்களா? இதுதான் உண்மையான விஷயம். நெத்தியில் விபூதி பூசுறதோ, நாமம் போடுறதோ, பெண்ணோ ஆணோ எல்லாம் பொட்டு வைக்கிறது எல்லாமே இந்த நெத்தி பொட்டுலேருந்து இந்த இடம் இந்த ஃபுல்லாகவே இறைவனுடைய இடம். உங்கள் உயிர் சக்தியோடைய ஜங்ஷன் வந்து இங்கே தான். அவங்க பெண்கள் வந்து ஒரு வாகு எடுத்துங்கன்னு ஒரு பொட்டு வைப்பாங்க பாருங்கள், அதுதான் உயிர் சக்தியோட மெயின் ஜங்ஷன். இப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம், அடுத்து இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். மொத்தமாக இந்த நெத்தியே
இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான இடம். அது நெருக்கமான இடம்னா தியானம் பண்ற ஒவ்வொருத்தரும் நீ சமாதிங்கிற நிலையை இந்த இடத்துல தான் ஒடுங்கும். இறைவனை அப்படியே நின்று உனக்கு ஒரு பரவசத்தை காட்சி கொடுக்கறதோ, உனக்கு ஒரு வேலையை நிகழ்த்துறதோ, நீ இறை தத்துவமாக மாறுறதோ, நீ இறை செயலில் ஒரு வேலையை செய்கிறதோ, நீ இறைவனாகவே மாறி போகிறதெல்லாம் இந்த நெத்தியில தான். இங்கே உடலில் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சு கடைசியாக ஃபைனலாக வந்து இங்கே நின்றுவாங்க. விடை பெறும்போது இதுலேருந்து போயிடுவாங்க. இதுதான் செயல். அப்ப கருவறை, நமக்கு கருவறை பெடரி, நம்மளுடைய கருவறையை பார்க்கிற வாசல் இது. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனை வந்து எங்க நெத்தியிலேருந்து கும்பிடுவான். அப்ப நீ பொட்டு வைக்கிறல்ல, எங்க வைக்கிறன்னா கருவறையில். நீ கருவறைக்கு போக முடியாது, அதனால வெளியிலேயே வாசலுக்கு என்ன பண்ற, பொட்டை வச்சுக்கிற. இங்கன பொட்டை வைக்கிற, இங்கன வந்து விபூதியை விடுற. உள்ள யார் இருக்கா? உன் நெத்தியில வெளியில பார்க்கும்போது ஒரு பக்திமான உள்ள இறைவன் இருக்கிறான். நேரடியா இறைவனுக்கு நான் போட முடியாது. அப்ப இதை அழிச்சிடறான் ஒரு ஞானி. ஏன்னா அவன் இறைவனை கண்டுட்டான். இதெல்லாம் தூக்கிடுறான், உத்தராஜை தூக்கிடுறான், பொட்டெல்லாம் தூக்கிடுறான். ஏன் தூக்கிட்டேன்னா, நான் வந்து இறைவனுக்கு வெளியில இருந்து பொட்டு வைக்கல, நான் உள்ளேயே நேரடியாக இறைவனை தரிசித்து கொண்டே இருக்கிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது தான் உண்மை தத்துவம். ஹிந்து மதத்துக்காக எந்த பெண்ணும் குங்குமம் இடல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலாச்சாரத்துக்காக எந்த பெண்ணும் குங்குமம் இடல. நான் திருமணம் ஆயிருக்கேங்கிறதுக்காக எந்த பெண்ணும் குங்குமம் இடல. இறைவனை வணங்குவதும் இறைவன் இருக்கிற இடமும் உன்னுடைய உடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வீகமான இடம் இங்கே தான் இருக்கு. அதை உணர்த்துறதுக்காக தான் அது. நீ கூந்தல்ல பின்னாடி மலர் வைப்பது கூட இறைவனுடைய பின்வாசலும் அதுதான். இறைவனுடைய முக்கியமான ஜங்ஷன் பின்னாடி இருக்கிற அதுதான். அங்க நீ கூந்தல்ல மலர் வைக்கிறல்ல, அதுவும் இறைவனுக்கு தான் ஒரு வேலை செய்யற. அப்ப என்னன்னா, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எந்த மதத்துல எந்த ஜாதியில இருந்தாலும் உனக்குள்ள இறைவன் இருப்பது சத்தியம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தியானம் பண்றவனுக்கு, நல்ல அனுபவம் பெற்றவனுக்கு அப்படி ஒரு விஷயம். இதை அப்படியே அக்கக்கா பிரித்து திருமூலர்லேருந்து வடலூர்ல இருக்கிறவர்ல எல்லாமே அழகா குழந்தைக்கு புரிகிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை அப்படியே மணிமணியா படிச்சுட்டு நான் சொல்லலை, நம்மளே பார்க்கிறோம். இது இருக்கா, இது உண்மையிலே இருக்கா அப்படின்னு பார்க்கிறோம். அதுல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறோம். அதுல இருந்து வெளிப்படுறதா இந்த வார்த்தையோட வெளிப்பாடலாம். ஒரு வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட எந்த ஏட்டையும் எடுத்து நான் படிச்சதே கிடையாது. எந்த புத்தகமும் என்கிட்ட கிடையாது. என் கூட பயணிக்கிறவங்க யார்ட்டையாவது கேளுங்க, எதையாவது ஒரு புத்தகத்தை வச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் படிச்சு நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டு பார்க்க சொல்லுங்க. இல்லை என்னுடைய அறைகளில் ஏதாவது ஒரு புத்தகம், எதையாவது ஒரு புத்தகம் இருக்கான்னு கூட சொல்லுங்க. அப்ப இது உள்ளிருந்து மாற்றம் அடைந்தால் புத்தகம் தேவைப்படாது. மாற்றம் அடையாத பட்சத்துல மாற்றம் அடைவதற்காக கையில புத்தகம் வச்சிருக்கோம். மாற்றம் அடைந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, கீதையை வைத்து விடு, திருவாசகத்தை வச்சிரு. உள்ளேயே நீ பார்த்துட்டேன்னா உள்ள திருவாசகம் என்ன கீதை என்னங்கிறது தானா வெளியில வந்து சொல்லு, வரும். அவ்வளவுதான் விஷயம். இது நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் என்ன மாதிரி புரியுங்கிறது எனக்கு தெரியாது. இது உண்மை. தியானம் என்பது விளையாட்டல்ல. ஒரு சராசரியாக ஒரு மனிதன் எப்படி கடவுளாக முடியும்னா, ஒரு மனிதனே கடவுள் தான், அவன் அறியலைங்கிறதான் பிரச்சனை. ஒரு மனிதன் கடவுளாக முடியுமாலாம் கிடையாது. ஒரு மனிதன் கடவுள் தான் நான் சொல்றேன். கடவுள் ஆக முடியுமாலாம் கிடையாது. கடவுள் தாப்பா அவன். கடவுள் ஆக முடியுமான்னு அங்கே ஏன் ஒரு கொஸ்டின் மார்க்லாம் போடுற? கடவுள் தான், நீ கடவுள் தான், நீயும் கடவுள் தான், உன் மனைவியும் கடவுள் தான். அதை அறியாதனால பிரச்சனை. அறிந்துட்டா, நீ அறிந்துட்டா என்னன்னா, நான் உன்னை வணங்குவேன்,
இதுதான் எல்லா துறவிகளையும் உருவத்தையே வணங்காதவனா தன்னை வணங்கினதுக்கு ரீசன் இதுதான். அங்க என்ன புலப்படும்னா, இது வெளிப்பட்டவனுக்கு, இங்க வேலை நடக்கிறவனுக்கு தானாக ஒருத்தர் வணங்க தோணும். அவங்களை என்ன தன்னை மீறி ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும். இதுதான் இது உண்மையோட வெளிப்பாடு. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அது இருக்கிறத, இது அவங்களோட பொறுப்பு தானே. அப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் மனைவி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா, அதனால நான் தியானத்துக்கு அனுப்புகிறேன். என் கணவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, அவர் தியானத்துக்கு அனுப்புகிறேன். என்னமோ உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல செயல் இருக்கு, ஒரு நல்ல பொருள் உள்ள இருக்கு. அதை அறிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு துறவி சொல்கிறாரு. அவருக்கு என்னமோ சேவை செய்ய போகிறதுக்கு மாதிரி நான் அனுப்புகிறேன் பிரியப்பட்டு அப்படின்னா இது என்ன? இது எப்படி இருக்கும்? இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களை மிஷினில் போட்டு தான் கொளுத்துவாங்க. அதுதான் நீங்கள் விரும்புகிறீங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கைங்கிறீங்க, அதை தான் உங்கள் தத்துவங்கிறீங்க, அதுதான் கோட்பாடுங்கிறீங்க. என் கடமையெல்லாம் நீங்கள் எனக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நீ எங்கேயாவது போங்க அப்படின்னுங்கிறாங்க உங்கள் வீட்டில். எல்லா வீட்லேயும் அவங்களும் அறிய மாட்டுறாங்க, அறிய வர்றவனையும் அறிய விட மாட்டுறாங்க. இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய முரண் இருக்கு. இதெல்லாம் களையப்படணும். இதெல்லாம் எப்படி களையிறது? இதெல்லாம் எப்படி அறிய வைக்கிறது? இதெல்லாம் எப்படி தெளிவடைய வைக்கிறது? சுடுகாட்டுக்கு சண்டை போடுறாங்க. நான் கேட்டால் சுடுகாடே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான்லாம் எதுக்கு சுடுகாடு? சுடுகாட்டுக்கு சண்டை போடுறீங்க, சுடுகாடே வேண்டாப்பா, எதுக்கு சுடுகாடு? காக்கா பருந்தெல்லாம் சாவறதே இல்லையா? சொல்லுங்க. காக்கா பருந்தெல்லாம் என்ன மரணம் இல்லாத பெருவாழ்வுக்குதா? அதுங்களாம் எந்த சுடுகாடை போய் கண்டுபிடிச்சி போய் விழுந்துக்குது? செத்து போனால் எங்கே விழுந்து கிடக்க வேண்டியதானே? இது என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு சுடுகாடு? ஒரு சுடுகாட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கான பேர்த்த ஒரே இடத்துல வச்சு கொளுத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அதுல என்ன நமக்கு ஒரு பெரிய விஷயம் வந்துட போகுது? அதனால இது ஒரு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடும் அது. அதனால இதை உணர்ந்து ஒரு தெளிவடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, நம்ம கூடயே பிறந்து வளர்ந்து ஆளானவங்க, அவங்கள ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ மாட்டி கும்பிட முடியலைங்க. பேயா வந்துருவாங்கிறாங்க, அவர் ஞாபகம் வந்துருங்கிறாங்க. நீங்கள் கடவுளை கும்பிட வேண்டாங்க, உங்கள் கூட பிறந்து வாழ்ந்தாலும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவரும் மனிதனாக வாழ்ந்து செத்து போயிட்டாரு, நீங்களும் மனிதனாக வாழ்ந்து சாவறதுக்கு தயாராக போயிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் வணங்க மாட்டீங்க. அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானத்தை நோக்கி போனவன் இறைவன் போட்டால் வீட்டிலே இருக்காதுங்க. இந்த உலகம் ஞானத்துக்காக மாறுதுன்னா அவன் முன்னோர்கள் படங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கும். அப்போ ஞானத்துக்காக இந்த உலகம் மாறுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு நான் சொல்லுது என்னன்னா, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கடவுள் தான். அப்போ அவன் உணர்ந்தானா அவன் போட்டால் தானே இருக்கும். இப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, உன் போட்டா இருந்துச்சுன்னா நீ கடவுள்னு உன்னை போட்டா வச்சுடுவாங்க வீட்டில். அப்போ அதே மாதிரி அடுத்தடுத்து உன் செக்ஷனில் உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா போட்டாவும் இருக்க தொடங்கிடும். அப்புறம் அங்கே மாரியம்மனோ காளியை போட்டவோ தேவைப்படாது. ஏன்னா நீயே கடவுளாக இருக்கும்போது அப்புறம் இன்னொருத்தருக்கு ஏன் ரோலு? அப்புறம் எங்கே போட்டால் எதுக்கு? அங்கே உங்கள் வீட்டிலே 5 கடவுள் இருக்கும்போது ஏன் போட்டா 6வது கடவுள்? இது உண்மைப்பா. இது பொய் கிடையாது, இது கற்பனை கிடையாது. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் மட்டும் விசேஷமாக கடவுள்லாம் ஆக மாட்டாருங்க. பிரபஞ்சம் என்பது, இறைவன் என்பது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை மட்டும் கடவுளை ஆக்கிறதுக்கு அப்படின்னா அது கடவுளே இல்லை, அது பிரபஞ்சமே இல்லை. என்ன மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்குனா அது எப்படி பிரபஞ்சமாக இருக்கும்? அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஒரு உள்ள எல்லாருக்கும் ஒரே செயல் தான் இருக்கு. அதை ஒவ்வொரு ஸ்கேல்ல ஒவ்வொருத்தரும் பார்க்கப்படணுங்கிறது தான் அதோடைய நோக்கம், அதோட செயல்பாடுகள். அதுதானே ரொம்ப முக்கியமானது. ஒரு உருவத்தை வெளிப்படுறீங்க, கடவுளுக்கு ஆசை இல்லாதவர், அவரை வணங்குனா அவருக்கு எதாவது கிடைக்க போதா? எதுக்காக அந்த உருவத்தை ஆதிசங்கரர் ஒரு சிவலிங்கத்தையோ ஒரு அம்பாள் சிலையை ஏன் பிரதிஷ்டை பண்ணுறாரு? கடவுளுக்கு ஆசையே கிடையாது. அப்போ அதை பிரதிஷ்டை பண்ணுறவருக்கு ஆசையே கிடையாது.
அவங்களோட நோக்கம் என்ன? ஆசை இல்லாத கடவுள், ஆசை இல்லாத ஒரு துறவி, அதை ஏன் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணணும்? அதோடைய நோக்கம் என்னன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நீ வணங்கிக்கிட்டே இருக்கல்ல, ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ நல்ல விஷயத்த அதை அப்படிங்கிறதுக்காக தான். நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, ஸ்ரீரங்கத்துக்கு போனவன் ஸ்ரீரங்கத்திலே இருந்துட்டான். ஒரு நாள் அவன் மாறணுங்கிறது தான் ஒரு விஷயம். நீங்களாம் மாறுவீங்கிறதுக்காக தான் சுடுகாட்டில் கொண்டு வைக்காம அங்கே ஒருத்தரை வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும். யார் அவர் சுடுகாட்டில் தானே வச்சிருக்கணும். அவரையும் அங்கே வச்சிருக்காங்கன்னா நீங்களும் அங்கே இருக்க வேண்டிய ஆள். நீங்கள் ஏன் வந்து அந்த காவேரி கரை ஓரமாக இருக்கிற சுடுகாட்டு, அந்த சுடுகாடு விசேஷமான சுடுகாடா, அங்கே ஏன் போறீங்க செத்துட்டு? இவ்வளோ பெரிய ஆள் தானே நீங்கள். உங்கள் கோடீஸ்வரராக இருக்கீங்கல்ல, உங்கள் பிள்ளைங்க நீங்கள் செத்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வைக்குமா? ஒரு இடம் வாங்கி வைப்பாங்களா? உங்களுக்கு ஒரு சமாதி வைப்பாங்களா? இல்லை வீட்டுக்குள்ளே வைப்பாங்களா? உங்கள் மேலே பக்தி இருந்தால் ஏதாவது இருந்தால் வைக்க மாட்டாங்க. எவனாவது ரேரா 100ல் எவனாவது ஒருத்தன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னை உணராதவனை நீ வீட்டில் வச்சாலும் சரி, அதை திருச்சி காவேரி சுடுகாட்டில் வச்சாலும் ஒன்று தான். உணர்ந்தால் தான் வைக்க முடியும். அவனை உணர்ந்தா நீ வைக்க வேண்டாம், என்ன மாதிரி ஆள் வந்து வைப்பான். வானத்திலேருந்து மழை பொழியுங்க, நல்ல காற்று அடிக்குங்க, இயற்கையே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ வீடு வந்து என்ன ஆகும்? தெய்வீகமாக மாறும். எப்படி தெய்வீகமாக மாறினா, ஒருத்தரை வச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் தியானம் பண்ண ஒருத்தரை உங்கள் வீட்டில் வச்சுட்டீங்கன்னா, அவர் தன்னை உணர்ந்துட்டாருன்னா அவரை பார்க்கறதுக்கு அவரை மாதிரியே உடல் இல்லாத நிறைய பேர் வருவான். இப்படி தாங்க கோயில்லாம், எல்லா கோயிலும் இப்படி தான். திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணரை அவங்க முன்னோர்கள் யாரும் வந்து பார்க்கல, பெரிய பெரிய துறவி முனிவர் வந்து பார்த்துட்டு போறான். இதுதான் விஷயம். அப்ப ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அவங்க என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஏதோ நமக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒன்று மரத்தடியில் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரம் இதெல்லாம் சொல்லி ஏதோ நம்ம ஞானம் அடைஞ்சிடறோம், அதை பண்ணிடுறோம், நமக்கு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள வேற மாதிரி போயிடுறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று இருக்கு, எல்லாராலையும் இதை பெற முடியும், எல்லாரும் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும். நீ பெற்றாலும் பெறலனாலும் உனக்குள்ள கடவுள் இருக்கிறது சத்தியம். அவ்வளோதான் விஷயம். உணர்ந்தா நீ வந்து வேற, உணரலைன்னா உனக்கு காவேரி கரை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் விசேஷமாக எடுத்துகிட்டு போவாங்க அவனை, அவ்வளோதான். அதில் வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதனால என்ன இருக்க போகுது.